ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பயிற்சியான குரு பகவான் குரு பயிற்சி வருகின்ற தமிழ் வருட பிறப்பு பராப வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகிற முதல் கிரக பயிற்சி குரு பகவான். இவர் பாத்தீங்கன்னா வைகாசி மாதம் திங்கட்கிழமை 18ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி கரெக்டா இரவு 1:50 மணிக்கு மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு அவரோட வீடு, அதாவது கடக வீட்டில தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். குரு பகவான் உச்சம் பெறுகின்ற இந்த குரு பயிற்சியில் துலாம் ராசிக்கு என்னென்ன யோகங்கள் அமோகமா இருக்க போகுதுங்க. முக்கியமா வேலை, தொழில் இதெல்லாம் மாற்றங்கள், புகழ் உண்டாக போகுது. உங்க ராசியில இந்த நட்சத்திரம்லாம் வராங்க. சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 இந்த நட்சத்திரம்லாம் உங்க ராசிக்குள்ள வராங்க. துலாம் ராசினர்களே, உங்க ராசியின்படி உங்க லக்னாதிபதி சுக்கிரன் அவரு உங்க இதுலதான் ஆட்சி பெறாரு. அதேதான் உங்களுக்கு 8ஆம் இடமான ரிஷப வீட்டிலையும் அவர் ஆட்சி பெறாரு. ஸோ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புகழ், திடீர் வேலை வாய்ப்பு, திடீர் மாற்றங்கள், திடீர் புகழ் இதெல்லாம் அமையறதுக்கான ராசிக்கு அமைப்பு கொண்ட நீங்க இந்த குரு பயிற்சி என்னென்ன யோகங்கள், ஏன்னா முக்கியமா உங்களுக்கு வேலை, அதாவது இவ்வளவு நாளா துலாம் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல ரோக சனியா சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து 6ஆம் வீட்டுல வாக்கியப்படி இருந்தும் உங்களுக்கு வேலையில சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது பிசினஸ் பண்றவங்களாம் சரி, தொழில் வேலை பண்றவங்களாம் நிரந்தரமான வேலை இல்லை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள், அதாவது தொந்தரவுகள், சரியான அந்தஸ்து அங்கீகாரம் இல்லை, ஊதிய உயர்வு இல்லை என்ற புலம்பல்லாம் இப்போ ஏன்னா ஆல்ரெடி 1 வருஷமா 1.5 வருஷமா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குங்க, இனிமே உங்களுக்கு ராஜயோகங்க, இனிமே உங்களுக்கு கொடிகட்டு பறக்க போதுங்க உங்க வாழ்க்கை என்ற அமைப்பெல்லாம் நீங்க கேட்டு கேட்டு உங்களுக்கே ஒரு சோர்வா இருந்திருக்கும். என்ன சார் எல்லாம் சொல்றீங்களே தவிர ஒரு மாற்றமும் நடக்கல. ஆனா நாங்க எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் எஃபர்ட்ஸும் போட்டுட்டு இருக்கோம், ஆனா தடைகள் வந்துகிட்டு இருக்கு, ஆனா அதுக்கு உண்டான பலன்கள் இல்லை என்ற அமைப்பெல்லாம் இந்த குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவரோட கடக வீட்டுல, அதாவது கால புருஷ தத்துவப்படி 4ஆம் வீடு, இவர் கால புருஷ தத்துவப்படி 9க்கு அதிபதி, பாக்யாதிபதி, உங்களுக்கு 10ஆம் இடத்தில், அதாவது துலாம் ராசிக்கு 10வது இடம் தொழில் ஸ்தானம், சரிங்களா? அவரு 10ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. அதாவது குரு உச்சம் பெறது 12 வருடங்களுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் பாரும்போது அது வேற 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 பலன் இருக்கும். ஆனா குரு உச்சம் பெறக்கூடிய இடம் கடகராசி. இந்த இடத்துல குரு பயிற்சி நடக்கும் போது எல்லா ராசிக்காரர்களுக்குமே மாற்றங்கள், பொருளாதாரம் உயர்வு, எல்லா விஷயத்திலயும் அவங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கறதுக்கான அமைப்புல தான் குரு பகவான் இந்த பயிற்சி வராரு. அவரு அந்த 10ஆம் இடத்துல இருந்து துலாம் ராசிக்கு உங்களுக்கு 2ஆம் இடமான அவருக்கு 3 பார்வைகள் இருக்கு, ஸ்பெஷல் பார்வை 5, 7, 9. ஸோ 5ஆம் பார்வையா உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 7ஆம் பார்வையா உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 9ஆம் பார்வையா உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இது எல்லாமே பாருங்க, உங்களுக்கு பண வரவு ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், முன்னேற்றத்தை கொடுக்க ஸ்தானம், எல்லா அமைப்பையுமே வேலை, தொழில உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணனா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, புகழ், குடும்பத்தில் இருந்த கசப்பான சூழ்நிலை, கணவன் மனைவி இந்த பிரச்சனை எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி உங்களை மாற்றி புது வாழ்க்கை, புது சந்தோஷம், புதிய பாதைன்னே சொல்லலாங்க. ஏன்னா ஏகப்பட்ட சிந்தனை, ஏகப்பட்ட முயற்சிகள், ஏகப்பட்ட வழியில இருக்கிற நீங்க எந்த வழியில போறது, என்னடா எப்படி போனாலுமே எங்களுக்கு தடங்களாவே இருக்கு, ஒரு மாற்றமே உண்டாகல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு விடிவு காலம், ஒரு பொற்காலம், உங்களுக்கு ஒரு வசந்த காலம்னே சொல்லலாங்க. ஏன்னா அவர் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அது தனஸ்தானம், தனவரவு, அவரு எங்க இருந்து தொழில் ஸ்தானத்துல இருந்து தனஸ்தானத்தை பார்க்கும்போது உங்க தொழில்ல கண்டிப்பா மாற்றம் நடக்கும், முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க. ஏன்னா குரு பகவான் எப்பவுமே தனித்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில டிஸ்டர்ப் பண்ணுவாரு, தொழில வேலை பிரச்சனை நடக்கும், வேலையை பிடுங்கிடுவார் என்ற அமைப்பெல்லாம் பொதுவான கருத்தா இருந்தாலும் அவர் இருக்கிற இடமும் பார்வையும் பொறுத்து. ஏன்னா வேற இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல இருந்து பார்க்கும் போதும் உச்ச குருவா இருந்து பயிற்சி அடையும் போதும் மாற்றங்கள் இருக்கு, சரிங்களா? அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்க அந்த சந்தேகமே வேணாம். உங்களுக்கு கண்டிப்பாக வேலையிலையும் தொழிலையும் மாற்றங்கள் உண்டு, முன்னேற்றங்கள் இருக்கும். அதன் மூலயமா பணவரவு, தொழில் முன்னேற்றம், அதன் மூலயமா உங்களுக்கு கௌரவ பொறுப்புகள் எல்லாமே வரத்துக்கான அமைப்பு ஜூன் ஆரம்பித்த, அதாவது பராப வருடம் ஆரம்பித்த பிறகு 40 நாள்ல குரு பயிற்சி 1ஆம் தேதி 10ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது உங்களுக்கு இந்த மாற்றத்தை கொடுத்துருவார்
100%. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் 4ஆம் இடத்துல பார்க்கும்போது யாரெல்லாம் இப்ப நீங்க வந்து வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வேற அமைப்பெல்லாம் இருக்குன்னா நீங்க வாங்கலாம். அதே மாரி தொழில் வந்து மாணவர்கள் வந்து படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும், போட்டித் தேர்வுல எக்ஸாம் எழுதணும். சில பேர் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு முன்னேற்றம் அதாவது கவர்மெண்ட் வேலைக்காக நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. அரசு துறையில பணிபுரியறதுக்காக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. அதனோட ரிசல்ட் வரும். அது வந்து பாசிட்டிவா அமையும். ஏன்னா அவர் வந்து 9ஆம் பார்வை அவங்களோட 6ஆம் இடத்த தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. ஸோ அரசு சார்ந்த விலையிலும், அரசு சார்ந்த வேலையிலும், அரசு சார்ந்த துறையிலும் நீங்க முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க, தேர்வுகள் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு வேலைகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் அமோகமா இருக்கு. குரு பகவான் அத பண்ணி குடுத்துருவாரு. அதே மாதிரி சுப கடன்கள் வீட்டுக்கு வீட்டு நல்ல விஷயத்துக்கோ, வீட்ல வந்து நல்ல காரியம் பண்றதுக்கு, இல்ல வீட்ல வந்து திருமண அமைப்பு, வீடு கட்டுறது, இல்ல வீடு ஆல்டரேஷன் பண்றது, வீடு சம்பந்தமான என்னென்ன மாற்றங்கள், வண்டி அதாவது பழைய வண்டி நீங்க மாத்தணும், இல்ல பழைய கார் ஏதாவது ரிப்பேர் பண்ணணும், பழைய வாகனத்தை எதாவது மாற்றணும், இல்ல புதிய கார் வாங்கணும் என்ற அமைப்பெல்லாம் கொடுப்பார். அதற்கான கடனையும் கொடுத்துருவார். ஏன்னா 6ஆம் இடம் வந்து கடனையும் கொடுக்கறதுக்கான அமைப்பு இருக்கு. எதிரிகள் அதாவது தொழில் முறையில் இருந்த வேலை நிமித்தமா இருந்த எதிரிகள் விலகுவார்கள். எதிரிகள் வந்து உங்களிடத்தில் சரணடைவார்கள். மறைமுகமா எதிரிகள் இருந்து உங்கள் தொழிலையும், உங்கள் செல்வாக்கையும், உங்கள் பேரையும் அவப்பெயராக இருந்த காலகட்டம் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மாறப்போகுதுங்க. முக்கியமா இந்த குரு பகவான் உச்சம் பெறும்போது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் 1 வருஷம் அங்கதான் இருக்க போறாரு. டிசம்பருக்கு அப்புறம் ராகு பகவானும் 4ஆம் இடத்துல, அதாவது ராகு கேது பயிற்சியும் வருது. ராகு பகவானும் 4ஆம் இடத்துல வந்துருவாரு. கேது பகவானும் 10ஆம் இடத்துக்கு போகும்போது கேந்திரம் சொல்லுவாங்க. அதாவது 1, 4, 7, 10. இந்த 1, 4, 7 அதாவது 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேது வரும்போது அவங்களும் கூட சேர்ந்து குருவோட பலனை பிடுங்கி அவங்களே செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. சரிங்களா? அதனால உங்களுக்கு தொழில் வேலை மாற்றம் கன்ஃபார்மா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, தற்காலிகமா இருந்த வேலையும், தற்காலிகமா இருந்த பொருளாதார நிலைமையும் நிரந்தரமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமைப்பை கொடுத்துருவார் இந்த குரு. கண்டிப்பாக 10ஆம் இடத்தில் இருக்கும்போது அவருக்கு வேலை, தொழிலை மாற்றத்தை கொடுக்க கடமைப்பட்டவர். இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்கு வேலை, தொழில் மாற்றங்கள் கொடுத்து அமோக வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.